அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மக. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது, தை 15 ஜனவரி 29 வியாழக்கிழமை. வளர்பிறை ஏகாதசி திதி இன்று பிற்பகல் 2 மணி அளவு வரை, பிறகு துவாதசி. ரோகிணி நட்சத்திரம் இன்று காலை 7:30 மணி அளவு வரை, பிறகு மிருகசீரிஷம். மகேந்திரம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்று ஏகாதசி விரதம். விரதங்களில் மிக விசேஷமானது, முதன்மையானது, அதிகமான பலன்களை தரக்கூடியதுன்ட்டுலாம் அவ்வப்போது நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பித்துட்டோன்னு சொன்னால், இந்த காலத்தில் நிறைய பேர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேளை சாப்பிட்றதையும் என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், அதிலிருந்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பண்ணுற விஷயம் ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சிட்டு அந்த அளவுக்கு அதை பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. நிறைய பேர் அந்த மாத செலவில் மருத்துவ செலவுன்னு ஒரு பட்ஜெட் போடக்கூடிய விஷயத்த ரொம்ப குறைச்சிக்கலாம். இந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணக்கூடிய ஒரு பலனை ஏகாதசி விரதமானது கொடுக்கும். அப்புறம் கணவன் மனைவியிடையே ஒத்துக்கொள்ளாமல் போய் நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவு இருக்குது, பிரிவினை ஏற்படுது. அந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்த விரதத்தினால் தவிர்க்கப்படும். ஏகாதசி விரதம் சொன்னாலே நம்ம பெருமாளை வழிபடுறது. அப்போ பெருமாள் மகாவிஷ்ணுன்னு சொன்னாலே அவர் தன்னுடைய அந்த தாயாரோடு மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் இரண்டாக இல்லாமல் ஒன்றாக கலந்து இருக்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவிற்கு ஏகாதசி விரதம்ன்றது கணவன் மனைவியிடையே அந்யோன்யத்தை கொடுக்கும். மனைவி ஒரு இடத்துல நமக்கு தாயாகவும் இருப்பாங்க, ஒரு இடத்துல நம்முடைய மகளாகவும் இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு பக்குவம் ஏகாதசி விரதம் இருந்தால் கிடச்சிரும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால. அப்புறம் ஆரோக்கியம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நல்ல தேக திடகாத்திரமாக இருக்கணும், நல்ல உடல் அமைப்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அது கொடுத்துரும். அதுபோல் நிறைய பலன்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தத்தை அது கொடுக்கும். நம்முடைய அந்த கடைசி நேரத்தில் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டா, சங்கரான்னு சொல்லிட்டா நமக்கு நரகம் கிடையாது, யமகிங்கரர்கள் வரமாட்டாங்க, விஷ்ணு தூதர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி, சிவகணங்கள் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம இப்போலேருந்தே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வைகுண்டம் இருக்கிறது. சொர்க்கவாசலில் நம்ம சொர்க்கவாசல் வழியாக போயிட்டு பெருமாளை பார்க்குறோம் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு. அதை பண்ணிட்டா நமக்கு சொர்க்கம் நிச்சயம், வைகுண்டம் நிச்சயம்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டா, அப்படி வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் வைகுண்ட பதவி நிச்சயம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. எந்த காரணம் யாருக்கு ஆப்டாக இருக்கிறதோ அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம், யாரால் முடியுமோ அவங்க. இன்றைய நவக்கிரக நிலையில் மிதுன ராசியில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் ரிஷபராசியில் இருக்கார். இன்று காலை நாள் தொடங்கும்போது அதுக்கு முன்னாடியே ரிஷபராசியில் சஞ்சரித்துட்ருக்கார். இப்போது இன்று மாலை 6:30 மணி அளவில் மிதுனத்திற்கு பிரவேசம் ஆவார். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறதோ இன்றைய பணிகள், பொறுப்புகள், கடமைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறப் போகிறது. ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கிறது, முயற்சி ஸ்தானமும் சாதகமாக இருக்கிறது. குரு சந்திரனுடைய சேர்க்கை 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல காரியம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் தொடங்கலாம். அந்த கடமைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய 10ஆம் இடமும் வலுத்து இருக்கிறதுனால நீங்கள் இப்போது திருமண விஷயம் தொடங்குறீங்க, வீடு கட்டக்கூடிய விஷயம் தொடங்குறீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா கட்டாயம் அது நல்ல நிலையை நோக்கி தான் போகும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பண வரவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் மிகச்சிறந்த ஒரு பலனாக இருக்கிறது. தனஸ்தானத்தில் குருச்சந்திரனுடைய சேர்க்கை அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்போது பாக்யஸ்தானம் வலுத்திருக்கிறது. ராஷ்டிராதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்யத்தில் இருக்க
வீடு கொடுத்த பாக்யாதிபதி சனி லாபத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த லாபாதிபதி குரு தனத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோட சந்திரன் சேர்ந்திருக்கார். அதனால் இன்றைய நாள்னு சொல்லக்கூடியது நீங்கள் பொருளாதார ரீதியாக எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கணும், எங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகணுன்றதை எழுதி வச்சா கூட போதுமானது. அது கட்டாயம் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப்போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது ராசியில் தனியாக குரு இருக்கிறார். அந்த குருவோடு சந்திரன் இன்று மாலை நேரத்தில் சேர்றார் இல்லையா? அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடன்றதில் நிறைய கெடுபலன்கள் இருந்தாலும் கூட மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாமல் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அது இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடகராசி என்பர்களே, நல்ல வரவு, செய்ய வேண்டிய செலவை விரும்பி செய்கிறது. 2 பலனும் உங்களுக்கு இருக்குது. லாப விரயத்தில் ராசியாதிபதி இருக்கார், அதனால் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்றைக்கு நாளில் சந்திரனுக்கு இருக்கிறது. அப்போ அவர் 7ஆம் இடத்தில் இருக்காருன்னா மற்றவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் 5, 10க்கு அதிபதின்றதுனால பொறுப்புகள்லாம் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். அப்படியாக இந்த பலன் இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மொத்தம் 4 கிரகங்கள் 6ல் இருக்கிறது. அப்போ சத்துரு ஜெயத்தை நீங்கள் பெறணும். அப்படி பெறுவதனால அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு லாபம்ன்றது இருக்கும். யார் தீயவர்களோ கஷ்டப்படுத்துகிறார்களோ அவங்கள நீங்கள் ஜெயிச்சு நல்ல லாபத்தை அடைவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சில சமயத்தில் பலசாலியாக இருக்கிற ஒருத்தர் பலம் இல்லாத ஒருத்தரை, ஒருத்தரை கஷ்டப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு அப்படி செய்ய மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர், உங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய யாருன்னா அவர் வல்லவனாக இருப்பார், அவர் பலவானாக இருப்பார், அவர் உங்களுக்கு கெடுதல் புரியக்கூடியவராக இருப்பார். அவர் ஜெயிக்கிறது ரொம்ப மஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவரை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் நல்ல பலன் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக வேலை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கிடைக்கும். யார் ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது. துளாராசி அன்பர்கள், இன்றைய நாளில் மாலை 6:30 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் பூர்த்தி ஆகிறது. அதன் பிறகு குரு சந்திரன் சேர்ந்து 9ல் இருக்க போகிறார்கள். அதனால் இன்றைய நாளில் தனித்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மாலை வரைக்கும் செய்யலாம். மற்றவங்களோட சேர்ந்து செய்யணும், அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கணும், அவங்க அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை மாலை நேரத்தில் வச்சுக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:30 மணி அளவு வரைக்கும் பாக்யாதிபதி சந்திரன் உச்சபலத்தோடு இந்த ராசியை பார்க்குறார். அனுகூலமான பலன்கள் சேரப்போகிறது. அந்த சந்திரனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் காலை 7:30லிருந்து. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன் சேரப்போகிறது. திருமணமானவர்களுக்கு புத்திர பேர், நல்ல வீடு அமையிறது, வேலை அமையிறது, பண வரவு எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். மாலை 6:30 மணி அளவுலேருந்து சந்திராஷ்டமம் 8ல் சந்திரன் வர்றார். ஆனால் குருவோடு சந்திரன் சேர்றது உங்களுக்கு என்னென்னா, 8ல் தனித்து குரு இருந்தாலோ தனித்து சந்திரன் இருந்தாலோ அதை பலவீனமாக எடுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து 8ல் இருக்கிறதுனால பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உடல் உபாதை இருந்து அதற்கு தீர்வு தெரிய வரும். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுகவாசியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்களை செய்யணும். இந்த நாளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளணும். யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களோ தாராளமாக அவங்க இடத்துல உதவியை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்து கொள்ளலாம். அப்போ என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பீங்க, அவங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் உதவுவீங்க. இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி 4 பேர் ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம இதை செஞ்சோம். அதுபோல் யாராவது ஒருத்தர் ஹெல்ப்னு கேட்டால் நாம் செய்யணுன்ற விஷயம் உங்களுக்கு வரும். அதனால்
பிறரோடு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஹெல்ப் பண்ணுறது யாரால முடியுமோ அவங்களிடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இந்த நாள் உங்களுக்கு பிறரால் நன்மைகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, மகத்தான பலன்கள் வந்து சேரப்போகிறது இந்த நாளில் உங்களுக்கு. குறிப்பாக கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும். முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருந்தால் சரியாகும். எதையாவது நினைத்து நீங்கள் பயம் கொண்டு இருக்கிறீங்க, அந்த பயம் உங்களை சாப்பிட விடலை, தூங்க விடலை, அந்த அளவுக்கு உங்களை போட்டு படுத்துதுன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பலன் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கும்பராசி என்பர்களே, கடன் வாங்கி வீடு வாங்கிறது, கடன் வாங்கி ஒரு மனை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, தொழிலில் அந்த பணத்தை போட்டு அதில் முன்னுக்கு வர்றது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போது செய்யலாம். இந்த நாளில் இது சம்பந்தமான செயல்களை செய்யலாம். ஒரு கடமை இருக்கிறது, அதை செய்து முடிக்கணும். அதுக்கு கடன் வாங்கணும்னா அந்த விஷயம் இன்றைய நாளில் தவறு கிடையாது, தாராளமாக வாங்கலாம். மீனராசி அன்பர்களே, பக்குவமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது எதிர்மறையான அல்லது தீய விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் ரொம்ப தூரம். அப்படிப்பட்டவர்களோடு சேராமல் இருக்கணும். மிகச்சரியானது, நேர்மையானது, நல்லது அப்படின்ற விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களை இன்றைய நாளில் ஈடுபடுத்தி கொள்ளலாம்.